அனைத்து உறவுகளுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு இரவு சாப்பாடை காணொலியாக எடுக்க போகிறோம். இப்போல்லாம் இரவாசி ஓரளவுக்கு ரெடியாக்கி எல்லாம் ரெடியாக தான் கொண்டு வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிடக்கிற சலாட்டை வச்சுருக்கு, கேரட்டும் நீளாயின் சலாத்தா மாய்ஸு சோளம் போட்டிருக்கு. இதுக்கு நீ உப்பு தேசிக்காய் எல்லாம் எல்லாம் ரெடியானோன்னா அதோட பான் பண்ணி வச்சிருக்கு. அதில் கொஞ்சம் கோழி பாட்டுறக்கெல்லாம் பான் தூள் எல்லாம் போட்டு ஒலிவெண்ணெய் எல்லாம் விட்டு மசாலாக்கள் எல்லாம் போட்டு ரெடியாகி. என்ன மசாலா போட்டு நீங்கள் சொல்லுங்க? நான் இஞ்சி உள்ளி பேஸ்ட் அந்த அடிச்சல்ல வைக்கிறது, அதை விட கொஞ்சம் கேரத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு ஒலிவெண்ணெய் விட்டு பணாரை பண்ணி வச்சிருக்கு. இப்போ டக்குன்னு ரெடியாகலாம். அதோட கொஞ்சம் கத்தரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். கத்தரிக்காய் நான் கொஞ்சம் வித்தியாசமா செய்கிறதுல விட இப்ப கத்தரிக்காய என்ன செய்ய போறோம்னு சொன்னா பொரிச்சு வச்சிருக்கு, எல்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப இந்த கத்தரிக்காய தான் செய்ய போறேன். கத்தரிக்காய்க்கு என்ன வைக்க போறேன், கொஞ்சம் புரிசுத்தோ சாசா எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன். இந்த சாசா வச்சிருக்கு. தக்காளி பழத்தை அடிச்சு நாங்கள் என்னன்னா தக்காளிகள் எல்லாம் இந்த டின்னுல வந்த தக்காளிய திரும்ப நாங்க காய்ச்சி கரட்டு குடமிளகா வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு நல்ல டேஸ்டா இருக்கு. குடமிளகா போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கு. போத்துல வாத்து வச்சிருக்கு. அப்ப பத்த வச்சு சும்மாவே அந்த சோஸோட சாப்பிடுவேன் பிள்ளை. குடமிளகா போட்டா நல்லா இருக்கு. நான் இப்ப போர்மாக அமைக்கிறது இப்ப அவசரமா வேண்டிய அமைக்கிறோம். வைக்க போறோம். இது மச்சக்கரண்டியா. ஓகே, இதுல சாசா முதல் ஊற்றி போட்டு சாசா ஊறணும் இல்லையா அதுல. அப்ப இதை எடுத்து கத்தரிக்காய் எடுத்து போட்டு நான் சுத்த போறேன். என்னண்டு ரோலோ நான் இப்ப ரோல் மாதிரி சுத்தலாம், பொத்து திரையாங்களும் சுத்தலாம். இப்ப புரிசூத்தம் மஞ்சாலா வச்சிருக்கோம். சொல்லல புரிசூத்தம் கொஞ்சம் மட்டும் வச்சிருக்கு. புரிசூத்தம் எல்லாம் உள்ளுக்கு வச்சு செய்யணும். சாப்பிட மாட்டேன், அவருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நாங்க இது முச்சரெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். அடுத்தது இதுக்குள்ள வச்சு இப்போ சுத்துவோம். இதுக்குள்ள வச்சு நான் இப்ப சுத்த போறேன். சின்ன ரோலாயும் சுத்தலாம், திரையாங்குளாயும் சுத்தலாம், விரும்பின மாதிரி சுத்தலாம். இப்படி சுத்தி சுத்தி வச்சு அடுத்த சாப்பிடலாம். அப்படி ஓகே, இப்படி இதெல்லாம் சுத்துவோம். இதையும் சுத்தி கொஞ்சம் புரிசூத்தோ முச்சரெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து திரையாங்குளம் மாதிரி சுற்றலாம், ரவுண்டாக சுற்றலாம். நான் திரையாங்குளம் மாதிரி சுற்றுறேன். இப்போ சுற்றி போட்டு மேலே கொஞ்சம் சாதா ஊற்றினா அந்த தரமாக தான் சுற்றுவேன். தரமோ அது சொல்லி வேலை இல்லை. அன்றைக்கு நாங்கள் சாப்பிட்றாங்கல்ல, நல்லா இருந்தது. அன்றைக்கு நாங்கள் செய்து சாப்பிட்னாங்களா, அது நீளமாக பெரிய வழியாச்சு. பரவாயில்ல, இன்றைக்கு செய்து காட்டுறோம். செய்கிறோம். கத்தரிக்காய் நல்லம் தானே, எல்லாருக்கும் நல்ல கொழுப்ப கிடைக்கும், புற்றுநோய் வராது, வண்டி சாப்பிடலாம். கத்தரிக்காய் சாப்பிட வேணுமா? சுமார் முத்தரெல்லாம் சொட்டு குருசுத்தம் அப்படியே வச்சு எல்லாம் சேர்ந்து கடிச்சு சாசாவோட சேர்த்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சலாட்டு அப்படி வித்தியாசமா சமைக்கிறதா அடுக்க ஒரு ஐட்டமா சாப்பிடாமலுக்கு மாற்றி மாற்றி கொண்டு போக வேண்டியதுதான். இந்த சுத்தம் ஒரு சின்ன துண்டு முத்துறலாம் அந்த மாதிரி இருக்கும். திரையாங்குளா மாதிரி சுத்துறோம். எல்லாம் சுத்தினா அப்புறம் பார்ப்போமோ, சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். அப்படின்னா சுத்தினா அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் கத்தரிக்காய் முழுக்கலையும் சுத்திட்டேன். கனகத்தில் இப்போ இப்போதைக்கு தேவை நான் நாளைக்கு வச்சவில்லை. அதனால இப்போ நான் கொஞ்சம் சாசாவை மேலே ஊத்துறேன். இந்த கத்திரிக்காய் சுத்தின கத்திரிக்காய்க்கு மேலே, அதாவது பிச்சா மாதிரி தான் நல்லா இருக்கு. காய்ச்சின சாசாக்கும் சும்மா சாசாண்டா நல்லா இராது. நாங்கள் காய்ச்ச முடியா மிளகா போட்டது தானே. கொஞ்சம் சாசா மிஞ்சிட்டுது. ஓகே, எல்லாம் ஊற்றி விடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க சாசா. எல்லாத்தையும் ஊற்றி விருப்பமா இதுக்கு மேலே மிளகாய் சாசா ஊற்றுவோம். இது நான் இப்போ மிக்கிறோம் வைக்க போகிறேன். போறனாக்க வைக்கிறது நல்லா. இதுக்கு மேலே கொஞ்சம் பான் தூள் தூவலாம். அதையும் கொஞ்சம் பதினால
எண்ணெயில வாட்டி வறுக்கணும். நான் வறுக்காம தான் போடணும் கொஞ்சமா. அது வறுபடும் தானே வாட்டு ஓகே வைக்கணும் அது கொஞ்சம் பொரிச்சு. போட்டுருக்கு. இது கொஞ்சம் ஒரு மாற்றம் மேலே தூவ போகிறோம். அப்போ எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். இது இத்தாலி சாப்பாடு. ஓகே இது ரெடி. இது மிக்ரோன் தேக்க வைக்கிறது. இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் புளி வாட்டக. இப்போ நாங்கள் கட்டி வச்சாச்சுது. அதெல்லாம் நான் காத்தா போறேன்னா கூடுதலாக வைக்கிறது. வச்சு இறைச்சி வாட்ட போறேன். இறைச்சி வாட்ட போறேன். கோழி இறைச்சி தான். கோழி நாங்கள் பேப்பர் வச்சு வாட்டினா அந்த இருக்காதாண்டா கொட்டாமலுக்கு வெறும் அப்படியே தூக்கலாம். அப்படியே தூக்கலாம் தானே. சட்டியும் தட்டினது கொஞ்சம் சின்ன பெருசு சின்ன எல்லாம் பதில் சட்டியும் கிளீனா இருக்கும். சட்டியும் பேப்பர் வைக்கிறதால. ஓ இப்ப எல்லாம் கலந்து நாங்கள் எல்லாம் கலவன் சாப்பாடு. அப்ப நல்லா இருக்கும். ஓ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கும் தானே. காணும் போல. அதைத்தான் அவங்களும் விரும்புவாங்க பிள்ளைகள். அவங்களுக்கு நடுக புட்டுடி கொடுக்கலாம். நெடுக புட்டடியை குடிச்சா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் சாப்பிடாங்க. நாங்க வித்தியாசம் வித்தியாசமா கொடுக்குறோம். என்ன வித்தியாசம் வித்தியாசமா தான் நாங்க சமையல். சாப்பிடுறாங்க. நாங்களும் இப்படித்தானே ஒரு சாப்பிட்ட மாறித்தான். அவங்களும் மேல லைட்டா கொஞ்சம் ஒளி ஒண்ணு எனக்கு தேவையில்லை. பான் கணக்க சாப்பிடாங்களோ ஏனென்றால் இதுல சாப்பிட்டா எல்லாத்துலயும் கிண்டி கிண்டி சாப்பிட்டுட்டு பான் கணக்கு சாப்பிடாங்க. நாளைக்கும் காணும். காஞ்சிடும். நாளைக்கு காஞ்சிடும். காலம் சாப்பிடலாம். காலமே சாப்பிடா சாப்பிடலாம். மத்தியானம் மஜா அது இதான் மத்தியானமஞ்சா எல்லாம் கீட்டாகி வெக்கமாக கீட்டுது. அப்போ பேர்ந்தாது என்னத்துக்கு தான் பான் தூளுக்கு தான் சரி. எனக்கு காய விட்டு அடிச்சா சரி. 5 நிமிஷம் ரெடி ஆயிட்டு நான் கோப்பையை குறைச்சி வச்சுருவாங்க. அப்போ ரெடி ஆயினோட பாப்போமா. ரெடி ஆயினோட பாப்போம். ரெடி ஆயினோட பாப்போம். இப்ப பின்பக்கம் வெந்திருக்கும். அப்ப ஃபிரட்டா வேணும். அந்த மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கோம். இதுல வந்து மஞ்சள் எல்லாம் சேர்க்கணும். மஞ்சள் கேரம் எல்லாம் போடணும். முக்கியமானதெல்லாம் போட்டுதான் செய்யறது. நல்லா இருக்கு. அப்ப இந்த கலர் காணும். இது இப்படி இதே பிரட்டினா இது ஈஸியா இருக்கு. இப்படி பிரட்டி வச்சிருந்தீங்கன்னா பிரட்ட சுவா எப்படி ஒன்று பண்ணி வச்சிருந்தா இதால புரோட்டா மாதிரி இப்படி குடிச்சு கோழியை வாட்டி விடலாம். எல்லா கடையிலையும் இருக்குது. எங்களை வீடியோ பார்க்குறாக்கள் சில பேர் கேட்டு கேட்டு எல்லாம் பண்ணி வெங்காயம் வெட்டுற மிஷின் நாங்கள் எங்களை வீடியோ பார்த்துட்டு கேட்டவையெல்லாம் பார்க்குறாரு. அங்கே நான் வாங்கி தர சொல்லி வாங்கி கொடுத்தோம் நாங்கள். அப்போ ஒரு எல்லாரும் நன்மை குறையும். நம்ம என்ன அப்படி வாடுது கொட்டியா சாப்பிட்டு கொட்டி இருக்கு. நல்லா கொடுத்தவ இல்லை கொடுனா கறிக்கு போக கிடைக்காது. மெல்லிசா அடிச்சா சரி. நாங்கள் என்னது நாங்கள் சுகமா செய்யறது மற்றவை சுகமா செய்யணும்ன்றதை நாங்கள் காட்டுகிறோம். கோழி நாங்கள் வேண்டி தானே வாழ்ந்து வெங்காயம் வெட்டுற மிஷினை கொஞ்சம் கோழி வந்து நெஞ்சு கோழி வந்து 8 ரூபான்னு சொன்னா நாங்கள் 4 ரூபா கோழி 3 ரூபா கோழியிலேயே இப்படி அடிப்போம். வருவதைக்கு வெங்காயம் வெட்டுற மிஷின் என்னத்துக்காண்டின்றதுன்றா. அப்போ அதை காட்டுறாங்க சுகமா செய்யறத. மற்றாக்களும் அப்படி பலகாட்டு மட்டும் தான் நம்ம காட்டினாங்க வீடியோவில். அப்போ அப்படி கேட்டபடியா வாங்கி நாங்கள் நீங்கள் வாங்க விருப்பமான நாட்கள் இங்கே இருக்கிறார்கள். இடையில இருக்குது. வியாழக்கிழமை மட்டும் முடிஞ்சா வியாழக்கிழமை மட்டும் இருக்கு. நீங்க போய் வாங்கலாம்.
பண்ணில அது முதல் வருஷம் போன வருஷத்துக்கு அது 2 வருஷத்துக்கு மேல ஓ 2 வருஷங்க அதுக்கு பிறகு போடவே இல்லை அதை ஒருக்கா போடக்க வேணும்னா சரி ஒழிய மற்றபடி சந்திக்கா நீங்கள் யாரும் வாங்குறோண்டா வாங்குங்கோ 15 தான் போட்டுருக்கு நீங்க லிடில் அப்ப ஏற்றி வச்சீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் அடிச்சு பார்க்க தெரியும் என்னென்ன பெருத்தா போட்டிருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையானதை போய் வாங்கலாம் மற்றது டிஸ்கவுண்ட்டு கிடைக்குது லிடில் அப்ப ஏற்றி வைக்கிறதுக்கு சில வட்டி வட்டி போடுவாங்களே எல்லா கடையும் குறைச்சி போடுவாங்க முக்கியமான கடை முழுக்களே நாங்கள் ஏற்றி வச்சுருக்கோம் அப்போ நீங்கள் போய் பண்ணலாம் இது லிடில் ப்ளஸ் கார்டுக்கு தான் போட்டுருக்கு வாங்கலாம் இப்ப இந்த கோழி வாடிட்டு அங்கால ஒன்று மிச்சமாக கிடந்த போட்டுட்டேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை எடுப்போமே வாடிட்டு தான் வாடிட்டு இது வாடிட்டு அது அந்த மாதிரி கலரை வந்து மற்றதை பிரட்டி விடும் இது இப்போ போட்டது இது இப்போ போட்டது கொஞ்சம் பிரட்டி விட்டோம் இதே மட்டும் போக முடியல இது வாடத்துக்கு இதுக்கு கொஞ்சம் வெளிவண்ண விடுவோம் கொஞ்சம் வெளிவண்ண விட்டா சரி பேப்பர்ல வச்சா பேப்பர் எரியாது ஆனா சட்டியும் பழுதாகாது இந்த சட்டியும் அப்படித்தான் இந்த சட்டி வாங்கிக்க இருந்தது இப்ப அந்த கடையில இல்லையா நான் இது முதல் நாங்க மிளக்கறி தான் பாவிச்சோம் வந்து கலட்டி போட்டுறது நாங்க வளர்த்தி வச்சுதான் இல்ல இது மிளக்கறி தோசைக்கு தானே வேணுனாங்க எனக்கு தோசை அது பெருசா கிடக்குன்னுட்டு நடுக்க தோசை சின்ன தோசைன்னு அடுத்த பக்கம் வந்து கிரில் போடுறது அப்ப பிறகு நான் போய் வேண்டுவோம் மட்டும் பார்த்தா அங்க இல்லை அதுதான் ஒரு நேரம் சந்திக்க வாங்கிட்டோம் வந்து எவ்வளவுக்கு பண்ண இது இது விலை 25 ரூபாய் ஏதோ இதே மாதிரி சின்ன வாங்க மாட்டேன் நான் போனேன்னா நான் ஒரு டாம் இல்லை வேற கடையிலும் இல்லையா சும்மாவே தாண்டா எல்லோரும் இல்லாண்டு வேணும் நான் தோசைக்கு இப்போ இந்தியால இப்ப நான் இந்தியால எல்லாம் ரெடி ஆகிட்டு இதா வந்து விக்ரோந்தில வைக்கணும் பூர்ணா வைக்கணும் கொஞ்சம் நேரமாகும் விக்ரோந்தில ஒரு எத்தனை நிமிஷம் வைக்கலாம் ஒரு நிமிஷம் வச்சாலே காணும் 5 நிமிஷம் வைங்க உருகி வந்ததான் நல்ல ஓகே வச்சாச்சு இப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டு வேலை மேசைக்கு பார்ப்போம் என்ன மேசைக்கு போய் பார்ப்போம் இப்ப சலாட்டு ரெடி ஆகுது இப்ப சலாட்டுக்கு நாங்க இப்பதான் உப்பு எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் ரெடி ஆயிட்டு தானே அப்ப உப்பு எல்லாம் போட்டு சேர்க்கலாமா கலந்து போட்டு மிக்ரோந்த என்ன பூ அடிக்குது மிக்ரோந்தைய பார்த்துட்டு ஒரு கலிப்பாடு அறிஞ்ச ரெடி போட்டு இன்னொருக்கா கொஞ்சம் உப்பு போடலாம் குலுக்கி போட்டு போட்டா எண்ணெய் விடையில எண்ணெய் விட்டாச்சு தேசி புளி தான் தஞ்சனா அண்ணா கொஞ்சம் ஓகே இதை தேசிக்காய் புளியும் விட்டா ஒன்று சொன்னா சலாட்டு முடிஞ்சு அந்த மாதிரி சலாட்டு ரெடி ஆயிட்டு போய் பண்ணாதோ எங்கடா இரவு உணவு போடலாம் கோழி வெட்டணும் கோழி அவைக்கு நாங்க சின்ன சின்ன சுண்டா வட்டி கொடுக்குறோம் அப்போ ஈஸியா சாப்பிடணும் இல்லாட்டி கத்தி பண்ணுவோம் இதை வச்சு எல்லாம் படியில கொட்டி எங்கட கத்திரிக்காய் பொத்தினி மெரன் சாணை கத்திரிக்காய் ரோல் மாதிரி செய்தது ரெடியா இருக்கு இப்ப இதுல வைப்போம் இதை வச்சுட்டு கத்தி எடுத்து கோழி எடுத்து இப்ப இதான் இஞ்சால வைப்போம் சலாட்டு இஞ்சால வச்சுட்டு இப்ப இல்ல சின்ன கலக்கு முதல் சாப்பாட்டை கொடுத்துட்டு நாங்க சின்ன சின்ன வட்டி போட்டுதான் கோப்பையில போடுறதே இல்லைன்னா அப்படியே குத்தி சாப்பிடுவீங்க எங்களுக்கு மீசி இப்படி சாப்பிடுறதுனே கோப்பையை கொடுத்து வச்சா யாரு கரைஞ்சனுக்கா
கோப்பையில வச்சு விட்டுங்க வேணா. இன்னொன்று பலையில வச்சு விட்டா நல்லா இருக்கும். சரி, இவருக்கு இப்போ என்ன போடுறது? மரஞ்சானை. மரஞ்சானைன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் இப்படி போட்டோம்னா அந்த சாதாவோட சாப்பிட்டா அந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் போகிறோம், கொஞ்சம் போகிறோம் எல்லாம். இவர் கேச்சாப்பா குடிக்கிறார். இந்த ஒரு ஆள் ஒன்றும் குடிக்காது. தொட்டு சாப்பிடுற அவர் அந்த கோழியை தொட்டு சாப்பிடுறாரு. பத்தாதான் பிரச்சனை வந்தது. உருளைக்கிழங்கு இல்லை. இப்போ ஒரு ஆளுடைய சாப்பாடு எங்கடைய தான் இரவு சாப்பாடு. சின்ன அவசரப்பட்டு படுக்க போவத. அப்போ அதால அவருக்கு சாப்பாடு ரெடி. இந்த போடலாம் தானே என்னன்னு சொன்னா அடுத்தவரு கத்திரிக்காய் பிடிக்காது. எல்லாரும் ஒரு மாதிரி சாப்பிட மாட்டோம். அப்ப அவருக்கு தக்க மாதிரி அவருக்கு வந்து சலாட்டம் போட்டு அவருக்கும் ஸ்பெஷலா இருக்குது. சலாட்டம் போட்டு கோழியும் வச்சு புருஷத்தோடு எடுத்து வச்சு அந்த கத்திரிக்காய் விரும்ப மாட்டார். அவருக்கு கிரேமா அடிச்சு சிலவளை நாங்க செய்கிறது அது தெரியாம சாப்பிடுவார். கொடுக்குறோம் நாங்க இல்லைன்னு இல்லை. வெள்ளை கத்திரிக்காய் சாப்பிடுவார். வெள்ளை தோல் வெட்டி நான் நேரி சமைச்சது வெள்ளைக்கறி சாப்பிட்டது. கருத்த தோல் இருக்க தெரியக்கூடாது அவருக்கு. விட கொஞ்சம் மோசம் தான். கருப்பு தோல்வையை வெள்ளைக்கறி சாப்பிடுவான். வெள்ளைக்கறி எல்லாம் கலந்து போட்டு குழச்சு. மற்ற கத்திரிக்காய் சுட்டு சம்பார் விட்டா சாப்பிடுவான். தோல் தெரிஞ்சாதான் சாப்பிடுறான் தானே. வெள்ளைய கோவில் சாதம் நாங்கள் விடுறோம். இவருக்கு ஸ்பெஷல் சொன்னா இவருக்கு ஸ்பெஷலா இப்ப போட போற. இவருக்கு ஸ்பெஷலா புருஷூத்த வைக்க போறோம். எல்லாம் கலந்த சாப்பாடு தானே. ஒரு ஆளுக்கு வித்தியாசமான சாப்பாடு. இவருக்கு புருஷூத்தம் கொஞ்சம் முத்தரலாம். இதுக்குள்ள வச்ச முத்தரலாம் கொஞ்சம் வச்சிருக்கு. பானம் வச்சோம்னா அவற்ற சாப்பாடு ரெடி. 2 பான் இதே கூட பான் சில சாப்பிடாங்க. இதுதான் எங்களோட அடுத்த ஆள் சாப்பாடு. போ இந்த சாப்பாடை கொடுங்க. எங்க போயிட்டு வரானு கோம்பிட்டி முடிச்சுட்டு தான் வருவானு. அந்த மேசையில வச்சு மேசையில வச்சு இப்ப நாங்கள் சாப்பிட போறோம். அடுத்தது இப்ப வேற என்ன சங்கீதா சொல்ல போற? எங்களோட சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு. இதுதான் எங்களோட இரவு நேரம் இரவு நேர உணவு. வித்தியாசமான சாப்பாடு. என்ன நீங்களும் என்ன சாப்பிட்டா நீங்களும் சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நிறைய வித்தியாசமான சாப்பாடு இருக்குது. செய்ய வலிக்கிடல செய்வோம். நாங்கள் இதுதான். நாங்கள் இது இதில் நாங்கள் கோழியில் வித்தியாசமா ஐட்டம் செய்யும். இன்னும் நிறைய ஐட்டம் கிடக்கு செய்கிறோம். நிறைய ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ இதுடன் இந்த காணொலியை என்ன செய்யும்? எங்களுக்கும் போடுங்க. எங்களுக்கும் போடுவோம்மா. ஒரு டிஷ்ஷை போட்டு காட்டிட்டு. ஓகே, இது சங்கீதா. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோழி மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போட உங்களுக்கு எனக்கு ஒலியும் கத்தரிக்காய் மிச்சம் கிடக்கு புரிசுத்தோம். அப்படி பொலியும் அந்த நெல்லை தூத்தெடுத்து நான் நல்லா பொலியும். இது கத்தரிக்காய் ரசம் சாப்பாடு தான். நாங்கள் ரசம் சாப்பாடு மாதிரி தான் சாப்பிடுவோம். பார்க்க வடிவா இருக்கணும். கரையும் இதுவும் சாப்பிடலாம். இது சங்கீதாக்குரிய சாப்பாடு. எனக்கு மிச்சம் நான் போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும், நீங்களும் போட்டு வாங்க. போவோம். நான் போட்டு வரேன். நாங்க இனி காணொலி இந்த காணொலியை முடிப்போம். இந்த காணொலியை இனி நாங்கள் தயவு செய்து மீண்டும் பொறுங்கோ. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்ன மீண்டும் இன்னொரு காணொலியில சூப்பரான காணொலியிலே சந்திப்போம். பாய் பாய்.